உதவி ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை மண்டல பூர்வ பௌத்த சங்கம் அவர்களை பௌத்த எழுச்சிகளை வழங்க அன்போடு நினைக்கிறோம். நன்றி. எழும் பௌத்தம் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் சங்கத்தின் சார்பில் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியான ஒரு வரலாற்று பூர்வமான நிகழ்வை கொள்ளிடத்தில் நடத்தியிருக்கிற சங்கத்தின் மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் விடுதலை கணிப்பூரணர் அபர்ணா அவர்களுக்கும், அவருக்கு துணை நின்ற சங்கத்தின் மகளிர் பாசறை தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய அக்கா சுபா மௌரியா அவர்களுக்கும், சீர்காழி ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அன்புக்குரிய தோழர் ராஜ்மோகன் அவர்களுக்கும், கொள்ளிடம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் அன்பு தோழர் சதீஷ் அவர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சீர்காழி பகுதி என்பது நீண்ட காலமாக அம்பேத்கரிய எழுச்சிக்கு உட்பட்ட பகுதியாகும். இங்குதான் கேபிஎஸ் மணி போன்றவர்கள் தங்களுடைய களத்தை நிறுவியிருக்கிறார்கள். குறிப்பாக சீர்காழி பகுதியில் நிறைய பௌத்தர்கள் உண்டு. நான் இங்கே நிறைய பௌத்தர்களை அறிவேன். இந்த பகுதியில் களமாடக்கூடிய முத்து பிரதிபன் சாக்கியா என்கின்ற நண்பரின் மூலமாகத்தான் எங்களுக்கு பௌத்தம் குறித்த நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. என்னை முதலில் அவர்தான் புவனகிரிக்கு அருகே உள்ள ஒரு பகுதியில் பௌத்த நிகழ்வுக்கு அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தோழர் போதி கணேசன் அவர்னா போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு முன்னோடிகள். அவர்களை பின்தொடர்ந்து தான் நாங்கள் எல்லாம் பௌத்த சங்கத்திற்கும் பௌத்த இயக்கத்திற்குள்ளும் வந்தவர்கள். எனவே கொள்ளிடம் பகுதி என்பது அம்பேத்கரிய எழுச்சிக்கும் பௌத்த செயல்பாட்டுக்கும் ஏற்கனவே பெயர் போன பகுதி தான். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கே அவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட அவர் கொள்ளிடத்திலே இப்படியான ஒரு நிகழ்வை, சீர்காழி வட்டத்திலே இப்படியான ஒரு நிகழ்வை நடத்தியதற்கு நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இதன் மூலமாக இந்த பௌத்த சங்கம் மேலும் பலரிடம் சென்று சேரும். அதற்கு ஒட்டுமொத்தமாக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றிகள். எங்கள் சங்கத்தினுடைய பிக்கு, நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்தம் ஏற்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டோம். எங்களுக்கெல்லாம் பௌத்தம் தீட்சை வழங்கி இன்று நாங்களெல்லாம் பௌத்தர்களாக இல்வாழ்வில் இருப்பதற்கு செயலாற்றுவதற்கு காரணமாக இருக்கிற நாங்கள் மிகவும் போற்றுகிற வணக்கத்திற்குரிய அரவண அடிகள் ஐயா போதி அம்பேத்கர் பந்தே அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்திருப்பது எங்களுக்கு பெரும் பேராகும். உள்ளபடியே எங்களுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நாங்கள் சங்கத்தின் சார்பில் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த கருத்தரங்கம் 4வது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரைக்காலிலே 2 ஆண்டுகளை கடந்து சென்ற ஆண்டு நாகப்பட்டினத்திலே நடத்தினோம். அன்புக்குரிய தோழர் பசுபதி சாக்கியா அபர்ணா அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து நாகை மாவட்டத்திலே மிக சிறந்த கருத்தரங்கை சென்ற ஆண்டு நடத்தி முடித்தார். அங்கே நாங்கள் ஒரு நூலையும் வெளியிட்டோம். இது 4வது ஆண்டாக மயிலாடுதுறை மாவட்டம். ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தான் இது ஒதுக்குவதாக இருந்தது. அன்புக்குரிய தோழர் அவர்கள் கோபப்பட்டு எங்களுக்கு தான் வழங்க வேண்டும் என்று வாங்கி இப்படியான ஒரு நிகழ்வை நடத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பின்னால் அவருடைய உழைப்பு என்பது மிகவும் பெரிதானது. இந்த நிகழ்வுக்கான பத்திரிகையில் நாங்கள் அச்சிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டிருந்தாலே இந்த நிகழ்வு மிகவும் சிறந்த நிகழ்வாக அமைந்திருக்கும். எங்கள் பௌத்த சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளே 20 பேருக்கு மேல் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த பகுதியை சேர்ந்த தோழர்கள் 10-15 பேர் கலந்திருக்கிறீர்கள். 25 10 40 ஆகி போச்சு. இந்த சங்கத்தினுடைய இந்த அழைப்புதழில் அச்சிடப்பட்டிருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்திருந்தால் அது 60ஐ தொட்டிருக்கும்.
ஆக பிறருடைய முயற்சிக்கு நாம் எவ்வித மதிப்பு அளிக்கிறோம் என்பதை இதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு முறை பகவான் புத்தர் அவருக்கு ஒரு செய்தி போகிறது. ஒரு பிக்கு மிகவும் உடல் முன்னிலை சரி இல்லாமல் இருக்கிறார் அப்படி என்ற செய்தி கேள்விப்பட்டு புத்தர் அவர்கள் அந்த வழியாக செல்கிறார். பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப மலர்லாம் கழிச்சிட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்து கிடக்கிறார் ஓரமாக. அப்போ சக பிக்குகளை பார்த்து புத்தர் கேட்குறார், ஏன் நீங்கள் இப்படி ஒருத்தர் இருக்க ஒரு பிக்கு இந்த நிலைமையில் பிக்கு சங்கத்தில் இருக்கிறார், நீங்கள் ஏன் அவருக்கு உதவலை? மதிப்புக்குரிய அறிவாசானே, பேரறிவாளரே, நீங்கள் எங்களுக்கு என்ன போதித்து இருக்கிறீர்கள்? நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னீர்களே, இந்த பிக்குக்கு நாங்கள் செய்வதால் சமூகத்துக்கு என்ன பலன் பெற்றுவிடப் போகிறது என்று கூறினார். அப்போதுதான் புத்தர் சொன்னார், இவரும் இந்த சமூகத்தில் ஒருவர் தானே, இவரை புறக்கணித்து விட்டு நீங்கள் யாருக்கு பணியாற்றப் போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் அனைவரும் தவ வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு முயற்சிக்கு இன்னொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்று புத்தர் சொன்னார். இப்போ நாம் எடுத்திருக்கிற பணி பௌத்த பணியா, அம்பேத்கரிய பணியா, சமூக பணியா, சமூக விடுதலைக்கான பணியா என்று சொன்னால், இந்த ஒரு பெரிய ஒரு பார்வைகள் எடுத்துக்கொண்டால் இதற்குள்ளே அம்பேத்கரியர்கள் அடங்குவார்கள். இந்த சமூக பணி என்கிற இடத்துல மார்க்சியர்கள் இருப்பார்கள், பெரியாரியவாதிகள் இருப்பார்கள், பௌத்தவாதிகள் இருப்பார்கள், அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். இவரெல்லாம் சமூகத்துக்கு தானே உழைக்கிறோம். அப்போ இன்னொருவருடைய முயற்சிக்கு எப்படி நாம் துணை செய்யாமல் இருக்க முடியும்? உள்ளபடியே ரொம்ப வருத்தம். தோழர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் போது மற்றவங்க வராது வேற. ஒருவரை நம் பத்திரிகையில் அச்சிடுறோம்னு சொன்னால் அவர் அந்த பகுதியில் முக்கியமான நபராக நாம் அங்கீகரிக்கிறோம் என்று அர்த்தம். அங்கீகரித்தானே பத்திரிகையில் போடுறோம். அப்போ நிகழ்ச்சியை நடத்துகிறவருடைய அந்த மாண்பை நீங்கள் அங்கீகரிக்கலாம் என்ன அர்த்தம்? உள்ளபடி மிக வருத்தம் அளிக்கிறது. அவர்கள் கலந்திருக்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வேறொரு இடத்தில் இந்த செயலை செய்துவிடக்கூடாது, இன்னொரு முயற்சிக்கு நீங்கள் எப்போதும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஆண்டு நாகையில் நடந்த கருத்தரங்கில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் வெளியிட்டோம். சரியாக எனக்கு நினைவு இருக்குமானால் மே மாதம் 17ஆம் தேதி நாகை மாவட்டத்தில் சென்ற வருடம் நாகூரிலே அந்த கருத்தரங்கம் நடந்தது. அங்கே பௌத்தம் மானுட விடுதலைக்கான ஒற்றை மார்க்கம் என்கின்ற நூல் வெளியிடப்பட்டது. அந்த நூலை நான் எழுதியிருந்தாலும் கூட அது பௌத்த சங்கத்தின் அதிகாரப்பூர்வ சங்கத்துக்கு மட்டுமே சொந்தமான ஒரு நூலாகும். அந்த நூலை கொண்டு வருவதற்கு 20,000 ரூபாய் செலவானது. அதை இந்த சங்கம் தான் வழங்கியது. அந்த சங்கத்துக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு மாரியம்மன் வழிபாடும் சேரிவாழ் மக்களின் வரலாறும் என்கிற நூல் வருகிறது. 23,000 ரூபாய் இந்த நூலுக்கு செலவானது. இதையும் சங்கம் தான் வழங்குகிறது. மீண்டும் நான் சங்கத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அப்போ போன வருஷம் அந்த கருத்தரங்கில் மே தீர்மானம் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் வெளியிட்டோம். அந்த மே தீர்மானம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த தீர்மானத்தின்படி நாங்கள் எல்லாம் எங்களை அவர்ணா என்று அறிவித்து கொண்டோம். சேரிவாழ் மக்கள் என்பவர்கள் அனைவரும் அவர்ணா. ஏன் அவர்ணா என்றால் என்ன அர்த்தம்? வர்ணா என்றால் வர்ணத்தை ஏற்றுக்கொண்டவன். இந்தியாவில் சவர்ணா என்று சொன்னால் ஊர் தெருவில், நம்ம குடியான தெருவில் சொல்கிறோம் இல்லையா, அந்த தெருவில் வசிக்கக்கூடியவர்களை சவர்ணா என்று அழைக்கிறோம். சா என்றால் வடமொழியில் 4 வர்ணங்களை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி அந்த ஊர் தெருவுக்கு புறத்தே வாழக்கூடிய சேரி பகுதியில் வசிப்பவர்களுக்கு அவர்ணா என்று பொருள். இந்த வர்ணத்திற்கு உள்வராத மக்கள் என்று பொருள். இந்த பெயரை நாம் புதிதாக சூட்டிவிடவில்லை. சமஸ்கிருத இலக்கியங்கள் சேரிவாழ் மக்களை அவர்ணா என்றுதான் குறிப்பிடுகிறது. ஆங்கிலேய நூல்கள், ஆங்கிலேயர்களுடைய ஏடுகள் நம்மளை அன்டச்சபிள் என்று சொல்லவில்லை, அவுட்காஸ்ட் என்று சொல்கிறது. அவுட்காஸ்ட் என்றால் சாதி அமைப்புக்கு வெளியே வாழக்கூடிய மக்கள். அப்போ சாதி அமைப்புக்கு வெளியே வாழக்கூடிய மக்கள் அவர்ணா. அப்போ நம்மளுக்கு கண்டவன் வரவும் போகலாம் ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மாறுதலாக தான் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த அவர்ணா என்கின்ற பெயரை அந்த மே தீர்மானத்தின் மூலமாக நாங்கள் சூட்டிக்கொண்டு எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லாம் தங்கள் பெயருக்கு பின்னால் அவர்ணா என்று சூட்டியிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தின் முக்கியத்துவத்தை தமிழக சேரிவாழ் மக்கள் உணர்கின்ற பொழுது இது சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எப்படி அது ஏற்படுத்தும்? நாம் ஏதோ ஒரு உற்சாதியின் பெயரை நமக்கான பெயராக சொல்லிக்கொண்டு எப்படி சாதியை ஒழிக்க முடியும்? பாபா சாஹேப் அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கும்பொழுது சாதியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறார். அது எப்படி இந்தியாவில் சாதி உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பிறகு 1936 அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை அழித்தொழிப்பது எப்படி புத்தகம் எழுதுகிறார்.
இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட எந்த மாற்றமும் இல்லாமல் 1912-14 அம்பேத்கர் சாதி குறித்து என்ன புரிதல் கொண்டு இருந்தாரோ அதே புரிதலை 1936 அம்பேத்கர் கொண்டு இருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருந்த அம்பேத்கர் 1940க்கு பிறகு பௌத்தம் குறித்து தமிழ்நாட்டை சேர்ந்த பி லட்சுமி நரசு என்கிறவர் கொடுத்த புத்தகத்தை படிக்கிறார். இந்த எசன்ஸ் ஆஃப் புத்திசம்ங்கிற புத்தகத்தை படித்தார். அதன் பிறகு பௌத்தத்தை நோக்கி நகர்கிறார். அது வேற விஷயம். அதற்கு முந்தைய காலகட்டம் வரை மிக குறிப்பாக 1936 அவர் எழுதிய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் புத்தகத்தில் அவர் என்ன குறிப்பிடான்னு சொன்னால், சாதி என்ற ஒரு அரக்கனை அழிக்காமல் இந்திய அரசியல் ரீதியாக என்ன புரட்சி பண்ணாலும் அந்த புரட்சினால எந்த புண்ணியமும் கிடைக்காது. நீங்கள் சமூக புரட்சியை விட்டு அரசியல் புரட்சியை நீங்கள் முன்னெடுத்துட்டு போனீங்கன்னா சாதி என்னும் அரக்கன் உங்களுடைய ஒவ்வொரு வழியிலும் இடைமறிப்பான்னு பாபா சாஹேப் சொல்கிறார். அப்போ சாதி ஒழிப்பு அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா பாபா சாஹேப் பார்க்குறாரு. அப்போ சாதியை ஒழிக்கக்கூடிய நீங்கள் பறையன், பல்லர், சக்கிரியர் அடுத்து ஒரு ஜாதியைக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்படி சாதியை ஒழிக்க முடியும்? இந்த பெயர்கள்லாம் சமீப காலத்தில் ஏற்பட்ட பெயர்கள். அப்போ சாதியை அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் தான் அவர்னா என்கிற பேர், அந்த பேரை தான் நாங்கள் சூட்டியிருக்கிறோம். அப்போ சாதி ஒழியணும்னா முதல்ல சாதி அமைப்புக்கு நீங்கள் வெளியில் வரணும். சாதி அமைப்பு வெளியில் தான் இருக்கிறோம். ஆனால் எவனோ சூட்டின பேரை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து வெளிவரும் விதமாக தான் மே தீர்மானம் என்ற ஒன்றை நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் எல்லாம் அவர்னாக மாறிவிட்டோம். தோழர் செல்வகுமார் மௌரியார் அவர்னா, தோழர் போதி பிரவீன் போதி அவர்னா, மாமா போதி கணேசன் அவர்னா, தயாவளவன் அவர்னா, விடுதலை கனி அவர்னா, பசுபதி சாக்கியா அவர்னா, வாஞ்சை கரிகாலன் அவர்னா, பேரறிவாளன் பாஸ்கரன் அவர்னா. இப்போ எங்களுக்குள்ள சாதி ரீதியான தாழ்வு மனப்பான்மை இல்லை. நாங்கள் எங்களை பறையராக உணரவில்லை, பல்லராக உணரவில்லை. பொதுத்தளத்தில் எங்களை போய் நான் பறையர் பல்ல சொல்றது கூச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நாங்கள் அவர்னா இது நாங்கள் புதுசாக உருவாக்கிக்கல. எங்களுடைய பழைய வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்து கொண்டதன் விளைவாகத்தான் மே தீர்மானத்தை ஏற்றி நாங்கள் மன தைரியத்தோடு தாழ்வு மனப்பான்மை இல்லாத மக்களாக மாறியிருக்கிறோம். இந்த மே தீர்மானம் வரலாற்றில் கண்டிப்பாக பேசப்படும். ஈழத்தமிழருடைய பிரச்சனையில் 1985 வெளிவந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் மிக முக்கியமான ஒரு தீர்மானம். அதே போல் சேரிவாழ் மக்கள் இந்த தீர்மானம் மக்களிடம் போய் சென்றதுன்னா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானமாக இது மாறும் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இப்போ இந்த வருஷம் மாரியம்மன் வழிபாடும் சேரிவாழ் மக்களும் என்ற நூலை வெளியிட்டிருக்கோம். இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். மாரியம்மன் கோயில் சேரியில் மட்டும்தான் இருக்கும். பொது இடங்களில் ஒரு சில மாரியம்மன் கோயில்கள் இருக்கலாம். மாரியம்மன் கோயிலை யார் கட்டுறா, கன்னியம்மன் கோயிலை யார் கட்டுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரிவாழ் மக்கள் தான் கட்டுறாங்க. மாரியம்மன் யார்? மாரியம்மன் ஒரு பௌத்த பிக்குனி என்பதை இந்த நூலின் வாயிலாக நாங்கள் நிறுவியிருக்கிறோம். மாரியம்மனுடைய உண்மையான உருவப்படம் அவர் ஒரு பௌத்த பிக்குனி என்பதற்காக மாரியம்மன் உருவப்படத்தை இங்கே நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம். மாரியம்மன் ஒரு பௌத்த பிக்குனி என்றால் மாரியம்மன் தான் பெரும்பான்மையான சேரிவாழ் மக்களுக்கான குலை தெய்வம் என்றால் பெரும்பாலான சேரிகளில் மாரியம்மன் கன்னியம்மன் கோவில்கள் தான் கட்டப்படும் என்றால் நாம் எல்லாம் யார்? மாரியம்மன் தான் குலதெய்வம், மாரியம்மன் பிக்குனினா நம்மளும் பௌத்தர்கள் தானே. அதை நிறுவுவதற்காகத்தான் இந்த நூலையே நாங்கள் எழுதியிருக்கிறோம். சேரிவாழ் மக்கள் அனைவரும் பௌத்தர்கள். ஏன்னா மாரியம்மன் பௌத்த பிக்குனி, மாரியம்மன் தான் கன்னியம்மன். ஏன்னா திருமணம் பண்ணுக்காம துறவி ஆகிட்டாங்க, அதனால கன்னியம்மன். அப்போ இந்த வரலாற்றை உங்களிடம் கொண்டு போய் சேர்க்க இந்த புரிதலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நூலை எழுதும்போது எனக்கும் பிக்கு அவர்கள் கூட நிறைய என்ன பந்தே சாமி வழிபாட்டில் போயிட்டீங்களா அப்படிலாம் நிறைய உரையாடல்கள்லாம் நடந்துச்சு. அப்போ அட்லாஸ்ட் நாங்கள் பேசி முடிவிட்டோம், ஓகே இதுதான் விஷயம் அப்படின்னு. அப்போ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் கன்னியம்மன் கோயிலையும் மாரியம்மன் கோயிலை தான் கட்டினாங்க. கன்னியம்மன் என்பதும் மாரியம்மன் என்பதும் ஔவையார் என்பதும் ஒருவரே. அப்போ அவர்கள் பௌத்த பிக்குனி என்றால் நாம் எல்லாம் பௌத்தர்களே என்று உணரணும். இதை உணர்ந்து தான் நாங்கள் எல்லாம் பௌத்தர்களாக மாறிட்டோம், முதல் விஷயம். ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த அவர்ணா மக்கள் ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வந்த பிறகு இந்த சத்துருவர்ண கோட்பாடு ஊர் தெருவில் வருது. 4 ஜாதி முறை குடியான தெரு என்கிற ஊர் தெருவில் வருது. சேரிவாழ் மக்கள் இந்த 4 வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் அவர்ணாவாக வாழ்கிறார்கள். பிறகு இயேசு பிறப்பதற்கு முந்தைய 6ஆம் நூற்றாண்டில் புத்தர் பிறக்கிறார். புத்தர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் சனாதன வைதீக மதத்திற்கு எதிராக இருக்கிறது. சனாதன வைதீக மதம் என்பது பெரும்பான்மை மக்களுடைய முதுகெலும்பை
நசுக்குகிறது, அவருடைய சுதந்திரத்தை ஒடுக்குகிறது. அப்போ புத்தரின் கோட்பாட்டை வெகு மக்கள் ஏற்றுக்கொண்டு பௌத்தர்களாக மாறுகிறார்கள். சேரி தொழிலும் மாறுகிறார்கள், ஊர் தொழிலும் மாறுறாங்க. பிறகு 1ஆம் நூற்றாண்டு, இயேசுநாதர் பிறந்த 1ஆம் நூற்றாண்டில் புஷ்யமித்திர சுங்கன் என்கின்ற பார்ப்பன மன்னர் திரும்பவும் அந்த சனாதன கட்டமைப்பை உருவாக்குறான். அது இயேசுநாதர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகள் புத்தருடைய அந்த பௌத்தம் இந்தியா முழுக்க செழித்து வளருது. அசோகர் 3ஆம் நூற்றாண்டில் அதை இன்னும் பெருசாக வளர்த்தெடுக்கிறார். அப்போ கிபி 1ஆம் நூற்றாண்டில் புஷ்யமித்திர சுங்கன் அந்த பார்ப்பன மதத்தை திரும்பவும் கட்டமைக்கிறான். பல புத்த பிக்குகளுடைய தலைகள் தங்க காசுகளுக்காக விலை பேசப்படுகிறது. பல பேர் படுகொலை செய்யப்படுகிறாங்க. அது அப்படியே வளர்ந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு, இயேசுநாதர் பிறந்த 4ஆம் நூற்றாண்டில் குப்த பேரரசு இந்துக்களின் பேரரசாக உருவாகுது. அந்த காலத்தில் சமஸ்கிருத மயம் ஆகிறது. குப்த பேரரசின் துவக்கமும் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடந்த பக்தி இலக்கிய காலத்தையும் ஒன்றாக தான் ஏற்படுது. குப்த பேரரசு காலமும் பக்தி இலக்கியம் தோன்றிய 4ஆம் நூற்றாண்டும் ஒன்று. அதிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பக்தி இலக்கிய காலம் 14ஆம் நூற்றாண்டோட முடியுது. இந்த காலத்தில் பௌத்த இலக்கியங்கள் அழிக்கப்படுகின்றன. இருக்கக்கூடிய அனைத்து நூல்களும் சமஸ்கிருத மயப்படுத்தப்படுகின்றன. சொல்லப்போனால் புத்தர் போதித்த பாலி மொழியை இந்தியாவிலேருந்து அழிஞ்சு போகுது. இன்றைக்கி நமக்கு பாலியில் எங்கேருந்து கிடச்சிருக்கு? இலங்கையிலேருந்து தான் பாலி மொழி கிடச்சிருக்கு. அப்போ அந்த குப்த பேரரசு வந்த பிறகு இந்து மதம் இன்னும் விரிவடைஞ்ச பிறகு ஊர் தொழில் வாழ்ந்தவர் திரும்பவும் அந்த சனாதன கட்டமைப்பான 4 வர்ண முறைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட போது சேரி வாழ் மக்கள் மட்டும்தான் நாங்கள் சாதி அமைப்பு இந்த கட்டமைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது, பௌத்தத்திலேயே தொடர்வோம் என்று கூறினார்கள். அவர்கள் பௌத்தத்தை கைவிட்டு சாதி ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் அவர்கள் தீண்டப்படாதவர்கள் ஆனார்கள். அவர்கள் தீண்டப்படாதவர்கள் ஆனதுக்கு காரணம் அவர்கள் மாட்டுக்கறி உண்டதல்ல, அவர்கள் பௌத்தத்தை கைவிட மறுத்ததே என்ன பாபா சாஹேப் சொல்றார். இதுதான் நம்மளுடைய வரலாறு, சேரிவாழ் மக்களுடைய வரலாறு. நாம் இன்று தீண்டத்தாவதாக இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு காரணம் பௌத்தத்தை கைவிடாமல் இருந்தது தான், கைவிடாமல் வீர்கமாக பிடிச்சிக்கிட்டது தான். இன்னைக்கு நம்ம ஊரை விட்டு ஒடுக்கப்படுறோம்னாக்கா அந்த 4 வர்ண சாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் ஊரில் பார்ப்போம்ல, ஊரில் ஒத்து வரலாம், ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்களே, அந்த மாதிரி 4 வர்ண சாதி அமைப்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் அந்த எக்ஸ்கம்யூனிகேஷன், இந்த சமூகத்தில் விலக்கி வைக்கிற செயல்பாடுகள் இருந்திருக்கிறது. ஆக இன்னைக்கு நம்ம தாழ்ந்த மனிதர்களாக நம்மளே கருதி கொள்கிறோம், 2ஆம் நிலை குடிமக்களாக நம்ம கருதி கொள்கிறோம். உண்மையிலே இல்லை. ஒருத்தன் வலிமையாக இப்போ நீங்கள் நிறைய படுகொலைகள் மணலை திருடுறவனை போய் தட்டி கேட்டாக்க கொண்டுடுறான், அதுக்காக அவன் செத்து போனவன சாதாரண நினச்சிருவோம், பெரிய போராளியை தானே கருதுகிறோம். அப்போ இந்த பெரிய சாதிய கட்டமைப்பை எதிர்த்து போராடியதுனாலும் கடைசி வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்த்து நின்றனால தான் இன்றைக்கி நம்ம தீண்டப்படாத மக்களாக, உரிமை மறுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அப்போ பாபா சாஹேப் சொல்கிறாரு, 1936 காலகட்டம் வரைக்கும் சாதி ஒழிப்பை பற்றி ரொம்ப பிரதானமாக எதிர்த்து பேசிய பாபா சாஹேப் 40க்கு அப்புறம் பெரிய மனநிலை மாற்றம் ஏற்படுது. சொல்லப்போனால் 1935 நடந்த 7ஆம் மாநாட்டில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்துவாக பிறந்து விட்டேன், நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து பல மத தலைவர்கள் எப்போதுமே அம்பேத்கர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்கள் மதத்துக்கு வரணும், எங்கள் மதத்துக்கு வரணும்லாம் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. எசன்ஸ் ஆஃப் புத்திசம் லட்சுமி நரசிம்மன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், அவர் அயோத்திதாச பண்டிதர் கூட இணைந்து பணியாற்றியவர். அவர் கொடுத்த நூல் அம்பேத்கரிடம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ சாதி ஒழிப்பை விட மத மாற்றமே மிக முக்கியமானது என பாபா சாஹேப் கருதுகிறார். நாம் ஏன் பௌத்தம் ஏற்க வேண்டும் என்று 3 முக்கிய காரணங்களை சொல்கிறார். முதலில் பௌத்தம் நமக்கு பூர்வீகமான மதம், நாமெல்லாம் பௌத்தர்கள். நான் அந்த மாரியம்மன் வரலாற்றை சொன்னது போல, பாபா சாஹேப் சொன்னது போல, பாபா சாஹேப் சொன்னார் இல்லையா, நம்ம சேரிவாழ் மக்கள், அவர்ணா மக்கள் பௌத்தத்தை கைவிடாதனால்தான் தீண்டப்படாத மக்களாக இருக்காங்கன்னு சொன்னார் இல்லையா, அதை அம்பேத்கர் சொல்கிறார். பௌத்தம் உங்களுடைய பூர்வீக மதம். 2வது, இந்து மதத்தில் இருக்க வரைக்கும் உங்களுடைய சமூக இழிவு நீங்காது. அப்போ ஏதாவது ஒரு மதத்தை நீங்கள் பின்பற்று, இந்து மதத்தை வெளியிட்டு வேற ஒரு மதத்துக்கு போகணும். அப்புறம் சொல்கிறார், பௌத்தத்தை ஏன் ஏற்கனவே சொல்கிறாருன்னா, இங்கே தான் சமத்துவமும் சுதந்திரத்துவமும் சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் சமத்துவத்தை பெரிய சமத்துவம் எதுனா ஆண் பெண் சமத்துவம் தான். இன்றிலிருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்பு பிக்கு சங்கங்களுக்கு இணையாக பிக்குனி சங்கம், பெண்களின் சங்கங்களை உருவாக்கி மதபீடத்தின் உச்சபட்ச நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தினவர் பகவான் புத்தர். 33% இடஒதுக்கீடுக்காக நம்ம முன்னோக்கி போராடிட்டு இருக்கோம். அப்பப்போ மசோதா வருது, உள்ளே போகுது. இந்த நண்டு பொந்தில் நண்டு வெளில வந்து உள்ளே போகிற மாதிரி அந்த மசோதா அப்பப்போ தலையை காட்டுறது, உள்ளே வருது. ஆனால் சமூகத்தில் 50% இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2600 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த மதத்தின் தலைமை பீடத்தை இடம் கொடுத்து சமத்துவத்தை நிலைநாட்டிய பகவான் புத்தர். சுதந்திரம், சிந்தனை சுதந்திரம்.
நீ ஸ்கூலில் போய் எழுதி வச்சிருக்கிறான், ஃபியரிங் டு த காட் இஸ் த பிகினிங் ஆஃப் நாலேஜ். கடவுளுக்கு பயப்படுவது தான் உனக்கு அறிவின் தொடக்கம்னு சொல்கிறான். ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ பைபிளுக்கு எதிராக கருத்தை சொல்லிட முடியுமா? கிறிஸ்தவராக இருந்து கொண்டு முடியாது. அப்போ அவையெல்லாம் ஒரு சிந்தனை சுதந்திரத்தை தடுக்கிறது. அப்போ சிந்தனை சுதந்திரம் என்பது என்னன்னாக்கா, மதத்தை எல்லாம் தாண்டி சிந்திப்பது தான் சிந்தனை சுதந்திரம். அப்படியான சிந்தனை சுதந்திரத்தை வழங்கக்கூடிய மதமாக பௌத்த மதம் இருக்கிறது. சகோதரத்துவம், கிறிஸ்தவர்களால் இஸ்லாமியர்களை நேசிக்க முடியவில்லை, இஸ்லாமியர்களால் யூதர்களை நேசிக்க முடியவில்லை, ஒரு இந்துவால் பிற சாதியை சேர்ந்து ஒரு இந்துவை நேசிக்க முடியல. ஒரு இந்து போயிட்டு இருக்கிறாரு, எதுக்கு 2 இந்து வராரு, ஒரு உயர் சாதி இந்து வராரு, இன்னொரு சூத்திர இந்து, தாழ்ந்த ஜாதியெல்லாம் விட்டுருங்க, ஒரு சூத்திர இந்து வராரு. உயர் சாதி இந்து மேலே வந்து சட்டை போடாமல் துண்டை மட்டும் போட்டு வராரு, வணக்கங்க என்ன வணக்கம். சூத்திர இந்து பேண்ட் போட்டு வரான், ஷூ போட்டு வரான், அவனை பார்த்து வெறுக்கிறான். அப்போ இந்த மதங்கள் வெறுப்பை போதிக்கிற போது சகோதரத்துவத்தை போதித்த முதல் மதமாக பௌத்தம் இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதி முடித்த பிறகு ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார், ஒரு ஆங்கிலேயருக்கு பேட்டி கொடுக்குறார். அப்போ அந்த ஆங்கிலேயர் கேட்குறாரு, உங்களுடைய கான்ஸ்டியூஷனுடைய அடிநாதமாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்தை வச்சுருக்கீங்களே, இதை நீங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அண்ணல் அம்பேத்கர் கூறினார், இல்லை, இதை நான் பண்டைய பௌத்தத்திலிருந்து எடுத்தேன்னு சொன்னார். அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், ஐ அட்வொகேட் ரிலிஜியன். மனிதர் கண்டிப்பாக ரிலிஜன் வேணும். நம்ம பந்தே சொன்னது போல கல்டிவேட்டிங் த மைண்ட் ஷுட் பி த அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் வரணும், அறிவு வளர்ச்சி தான் மனித இருப்புக்கான அடிப்படைன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா அது பௌத்தத்தில் தான் இருக்கு. அப்போ சொல்றாரு, இந்த 3 எங்கே இருக்கு? பண்டைய பௌத்தத்திலிருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. இதை நான் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது எல்லாமே எங்கேருந்து இருக்கு? அப்போ மதம் வேணுமா அப்படின்னு கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, மதம் கண்டிப்பாக வேண்டும். உங்களை குழுவாக வாழக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு, அறிவு மேன்மைக்கு ஒரு மதம் என்பது வேண்டும். அந்த மதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொன்னால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை உறுதி செய்வதாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு தான் ஆனால் அம்பேத்கர் நம்மளை பௌத்தம் ஏற்க வேண்டும் சொன்னார். சொல்லிட்டு என்ன சொன்னார்? நம்ம அன்புக்குரிய தோழர் பசுபதி சொன்னது போல அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்வார், என் சமூக மக்கள் பௌத்தத்தை இந்தியாவில் வளர்த்தெடுப்பதற்காக எத்தனை தியாகங்களையும் செய்வார் அப்படின்னு சொன்னார். ஏன்? பாபா சாஹேபே இடஒதுக்கீடு எழுதின பாபா சாஹேப், நமக்கு எல்லா உரிமைகளையும் வாங்கினார் பாபா சாஹேப், காலாராம் கோயில டெம்பிள் என்ட்ரி ஆலயனுடைய போராட்டத்தை நடத்தின பாபா சாஹேப், மகத் போராட்டத்தை நடத்தின பாபா சாஹேப், காந்தியோடு போராடின பாபா சாஹேப், இவ்வளவு செய்த தலைவர் ஏன் மற்ற விஷயங்களாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு பௌத்தத்தை முன்னிலை வைத்தார்னா, பௌத்தம் என்ற ஒன்றை நீங்கள் எடுத்து விட்டால் முழு சுதந்திரம் அடைந்து விடுவீர்கள். சரி, பௌத்தம் ஏற்றுட்டோம். பௌத்தம் ஏற்ற பிறகு என்ன நடக்க போகுது? முதல் விஷயம், சமூக இழிவிலிருந்து நாம் விலகுகிறோம். இப்போ இந்து மதத்திலேருந்து கிறிஸ்டினா மாறி இருக்கான், இந்து மதத்திலேருந்து முஸ்லீமா மாறி இருக்கான். அவங்ககிட்டயாச்சும் எந்த ஹிந்துவாச்சும் சாதி பாராட்டுறானா பார்த்தா இல்லை. ஏன்னா சாதியை இந்து மதத்துக்குள்ளே தான் அனுசரிக்க முடியும். அப்போ நீங்கள் வேற மதத்துக்கு போயிட்டாலே இந்து மதத்தில் இருக்கும் சமூக இழிவிலிருந்து விலகி விடுகிறீர்கள். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், உங்களை நீங்களே தனித்த மதத்தினராக உணர்கிறீர்கள். இந்து மதத்தில் இருக்கும்போது நீ தாழ்ந்தவனாக உணரக்கூடிய நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறி, அது எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் தனித்த மதத்தை உடையவராக நீ உணர்றீங்க. கிறிஸ்டின் மதமாக, பௌத்தமாக, எந்த மதமாக இருக்கலாம். இங்கேருந்து வெளியேறிவிட்ட பிறகு ஒரு சுதந்திர மனிதனாக, ஒரு என்ன சொல்ற, தன்மானமிக்க மனிதனாக நீ இருக்கிறீங்க. மூன்றாவது, இங்கேருந்து மாறிவிட்ட பிறகு பிறர் உங்களை தாழ்த்தப்பட்ட இந்துவாக பார்ப்பதில்லை, வேறு மதத்துக்காரனாக பார்க்குறாங்க. இப்போ இந்த மூன்றும், இப்போ கிறிஸ்தவர்கள் மதம் மாறி போன கிறிஸ்தவர்கள் போய் கடத்தலில் போய் கடை கேட்டால் உடனே கடை கிடச்சிடும். சரி, இந்துவுக்கு கடை கிடைக்காது. கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய கடை, இஸ்லாமியருக்கு கிடைக்கக்கூடிய கடை சக இந்துவுக்கு கிடைக்காது, சேரி வாழ் இந்துவுக்கு கிடைக்காது. அப்போது உங்களுக்கு எவ்வளவு தகுதி இருந்தாலும் அதை நிராகரிக்கிற போக்கு, அந்த நிகேஷன், அந்த நிராகரிக்கிற போக்கு எங்கே இருக்குன்னா இந்த சாதிய மனோபாவத்தில் இருக்கிறது. ஆக இந்து மதத்தில் நீங்கள் வெளியேறுகிற பொழுது முதலில் இழிநிலையிலிருந்து வெளியேறுகிறீர்கள். இப்போ நாங்களாம் என்னக்கா தாழ்த்தப்பட்ட இந்து இல்லை, நாங்களாம் அஃபிஷியலாக சர்டிஃபிகேட் மூலயமா பௌத்தர்களாக மாறிட்டோம். இப்போ உங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்துன்னு வரும், எங்கள் சர்டிஃபிகேட்டில் புத்திஸ்ட்னு வரும், புத்த மதம் வரும். எப்படி கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இப்படி பல்வேறு மதங்கள் இருக்கிறதோ எங்களோட சமூக சான்றிதழில் பௌத்தர்னு வரும். என் சர்டிஃபிகேட்டை பார்க்குற எந்த ஒரு சாதி இந்துவும் என் மீது சாதியை அனுசரிக்க விரும்ப மாட்டான். எனவே சாதி இழிவிலிருந்து விலகி விடுகிறேன். இரண்டாவது, நான் சுதந்திர மனிதனாக, தாழ்த்தப்பட்ட இந்துவாக இல்லாமல் ஒரு சுதந்திர மனிதனாக உணர்கிறேன்.
அது எந்த மதத்தில் போனாலும் கிடைக்குமான்னு கேட்டால் பிற மதங்களில் மத சுதந்திரம் கிடைக்காது. பௌத்த மதத்தில் போகும்போது எனக்கு மத சுதந்திரம், குறிப்பாக சிந்தனை சுதந்திரம். இப்போ எல்லா மதமும் என்ன சொல்லுது? போன ஏன்டா நொண்டியாக இருக்கிற, போன பிறவியில் நீ செஞ்ச பாவண்டா, நான் என்ன தாழ்த்தப்பட்டு இந்துவாக இருக்கேன், சரி நீ குப்பல்ற வேலையை ஒழுங்காக செய்யி, அடுத்த ஜென்மத்தில் நல்ல பிறப்பு பிறப்பேன்றான். அதனால தான் புத்தர் சொல்கிறாரு, நிலையாமை கொள்கையை சொல்கிறார். புத்தருடைய கொள்கை மிக நிலையாமை கொள்கை, ரொம்ப முக்கியமானது. போன பிறவியில் செஞ்ச பாவத்தினால தான் இந்த மாதிரி பிறந்திருக்கிறது, நிலைத்தது, விதிக்கப்பட்டது. அதை மறுத்து நிலையாமை கொள்கை, அதன் மூலமாக என்ன புத்தர் சொல்கிறாருனாக்கா, உங்களுடைய கூட்டு முயற்சியின் மூலமாக உங்களுடைய சமூக நிலையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று புத்தர் சொல்கிறார். அப்போ இந்த மூன்றும் நம்ம கண் முன்னே இருக்கிறது, நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். இது உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றே நான் கருதுகிறோம். உங்களை ஒருபோதும் மதம் மாறுங்கள் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் பௌத்த மதம் மாற்றம் தவிர வேறு எதுவும் சேரி வாழ் மக்களுக்கு விடுதலை தராது என்று கூறி இந்த மகத்தான கருத்தரங்கை முன்னின்று நடத்தியிருக்கிற மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அந்த அவருக்கு துணையாக நின்ற மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அனைத்து மாவட்டத்தில் வந்து கலந்திருக்கிற பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்வு சிறப்புற நடப்பதற்கு நிதி வழங்கியிருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த எழும் பௌத்தம் கருத்தரங்கிலிருந்து இந்த பௌத்த எழுச்சியை நாம் உறுதி செய்கிறோம். மாநாடு வெற்றி, மாநாடு வெற்றி, மாநாடு வெற்றி என்று அறிவித்து நன்றி பாராட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.